ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேனிஸ் கிச்சன். நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ருசியான மொச்சப்பயிறு காரக்குழம்பு எப்படி பண்ணலான்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது சாதத்துக்கு வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதை எப்படி பண்ணலான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். காரக்குழம்பு பண்ணுறதுக்கு தேவையான ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதும் 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கிறேன். வெந்தயம் பொரிஞ்சதுக்கு அப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன். கடுகு பொரிஞ்சதுக்கு அப்புறமா கொஞ்சம் சின்ன வெங்காயத்தை தோல் உரிச்சு வச்சுருக்கேன், அதையும் நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். அப்புறமா கொஞ்சம் பூண்டை நான் தோல் உரிச்சு வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். அப்புறமா கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறமா ஒரு பழுத்த தக்காளியை வாஷ் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா 2 கத்திரிக்காவை நான் வாஷ் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கத்திரிக்காவை 2 நிமிஷம் அந்த எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கோங்க. கத்திரிக்காய் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், அப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், அப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறமா கொஞ்சம் மொச்சப்பயிரை நான் உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துருக்கிறேன். அந்த மொச்சப்பயிரை அந்த வேக வச்ச தண்ணியோடு நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். நீங்கள் குக்கரில் மொச்சப்பயிரை வேக வைக்கிறதா இருந்தால் அது முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி கொஞ்சம் உப்பு போட்டு 4 விசில் விட்டுக்கோங்க. மொச்சப்பயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. கத்திரிக்காய் நல்லா வேகட்டும். அதுக்குள்ளே நம்ம குழம்புக்கு தேவையான மசாலா அரைச்சி எடுத்துக்கலாம். மசாலா அரைக்கிறதுக்கு தேவையான ஒரு ஜாரை எடுத்துகிட்டு என் 1 கை அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கிறேன். அப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கிறேன். அப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கிறேன். அப்புறமா 7 சின்ன வெங்காயம் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கிறேன். பாருங்கள், நம்ம ஊற்றிருக்க தண்ணியெல்லாம் வற்றி கத்திரிக்காய் நல்லா வெந்துட்டு இந்த சமயத்தில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த தேங்காய் பேஸ்ட்டை உள்ளே சேர்த்துக்கலாம். அப்புறமா ஜாரில் கொஞ்சம் தேங்காய் ஒட்டி இருக்கும், அதுலேயும் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அப்புறமா ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளியை நான் ஊற வச்சு நல்லா கரைச்சி எடுத்துருக்கிறேன். அந்த புளி தண்ணியை இப்போ நம்ம சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறமா கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு 15 நிமிஷம் க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. நம்ம ஊற்றிருக்க தண்ணியெல்லாம் வற்றி மசாலாவோட பச்சை வாசனையெல்லாம் போகட்டும். இடையில ஓப்பன் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. 15 நிமிஷம் ஆகிட்டு நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், நம்ம ஊற்றிருக்க தண்ணியெல்லாம் வற்றி நம்ம ஊற்றிருக்க எண்ணெயெல்லாம் தனியாக பிரிஞ்சு வந்துட்டு இந்த சமயத்தில் உப்பு செக் பண்ணி பாருங்கள். எனக்கு கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்குது. ஸோ நான் இந்த சமயத்தில் கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். நான் குழம்பு கொஞ்சம் கட்டியாக வச்சுருக்கேன். உங்களுக்கு கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னாடியே அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதாங்க, மொச்சப்பயிறு கார குழம்பு ரெடி ஆகிட்டு. இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், வேனிஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.